சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த தையல் கலைஞர் அகமது பாஷா சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து காப்பகத்தில் வளர்ந்த இவர் பாசத்திற்காக ஏங்கி 25 வயதில் திருமணம் செய்து கொண்டார். தன் வாழ்க்கையில் கிடைத்த ஆகப்பெரும் மகிழ்ச்சியாக மகள் பிறந்த நாளை கொண்டாடினார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. குழந்தைக்கு 6 மாதமாகும்போது ஏற்பட்ட உடல்நிலை மாற்றங்களை அடுத்து அவளுக்கு ஆட்டிசம் மற்றும் பலதிறன் குறைபாடு இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். மகளால் நடக்க முடியாமல் போகலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்ற ஏமாற்றமும் அகமதுவின் மனைவியிடம் வெறுப்பாக மாறியது. விளைவாக குழந்தைக்கு 1 வயதாகும்போதே அவளை கைவிட்டுவிட்டு அவர் தாய் வீட்டுக்கு சென்றார். பின்னர் நீதிமன்றம் மூலம் விவாகரத்தும் பெற்று மறுமணமும் செய்து கொண்டார். நீதிமன்றத்தில் கூட தன் குழந்தையை அவர் திரும்பி பார்க்கவில்லை. தாயால் நிராகரிக்கப்பட்ட அந்த பிஞ்சு மகளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அகமது பாஷாவே மாறினார். கொரோனா பேரிடர் காலத்தில் வருமானமின்றி மகளுக்கு பால் பாக்கெட்டும் டயப்பரும் வாங்க அதிகாலை 3 மணிக்கு பால் போடும் வேலைக்கு சென்றார். ஒரு நாள் தாமதமாக வந்தபோது குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் செய்ததால் வேலையை விட்டுவிட்டு வீட்டின் ஒரு பகுதியிலேயே தையல் கடை நடத்தி 24 மணி நேரமும் மகளுடனேயே இருக்கத் தொடங்கினார். சராசரி பெண் குழந்தையை வளர்ப்பதை சவாலான சமூகத்தில் சிறப்பு குழந்தையான தன் மகளை பாதுகாப்பது அகமதுவிற்கு பெரும் போராட்டமாக உள்ளது. சமையல் செய்வது, மகளுக்கு ஊட்டி விடுவது, காலை கடமைகளை உதவுவது என அனைத்து பணிகளையும் இவரே செய்கிறார். அப்பா என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே பேசத் தெரிந்த மகளை 1 நிமிடம் கூட தனியாக விட்டு செல்ல இவருக்கு மனமில்லை. பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை கேட்கும்போது பயமாக இருப்பதாக கூறும் அகமது, நான் இல்லாத காலத்திற்கு பிறகு அவளை யார் பார்ப்பார்கள், அவள் பெரியவள் ஆகும்போது எப்படி சமாளிப்பது என்ற அச்சத்தில் குரல் உடைந்து கலங்குகிறார். அரசாங்கம் வழங்கும் 2000 உதவித்தொகை மகளின் டயப்பர் செலவிற்கே பற்றாத நிலையில் அவளுக்கு தேவையான ஸ்பீச் தெரப்பி மற்றும் நடைபயிற்சி போன்ற மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறார். அவளை நேராக நிற்க வைக்க உதவும் 45,000 மதிப்பிலான பெல்ட்டை வாங்க வசதியின்றி துணியால் கட்டி நிற்க வைக்கிறார். உதவி என்று கேட்டால் ஆம்பளதானே சம்பாதித்துப்பார் என்று சமூகம் கூறும் சொற்கள் இவரை காயப்படுத்துகின்றனர். சிங்கிள் மதர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் சிங்கிள் ஃபாதர்களுக்கும் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கோரும் அகமது, தங்களுக்கு தேவை வெறும் அனுதாபம் அல்ல, வாழ்வாதாரத்திற்கான ஆதரவு மட்டுமே என்கிறார்.